நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுத்த என் வாக்கு என் உரிமை நிகழ்ச்சியின் நிறைவு விழா சென்னையில் நடைபெற்றது. 40 தொகுதிகளில் இருந்து 5,30,000 மாணவ மாணவிகளிடம் பெறப்பட்ட கையெழுத்து கோப்புகள் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் வழங்கப்பட்டன. தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து முதன்முறை வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடந்த மாதம் 11ஆம் தேதி என் வாக்கு என் உரிமை என்ற பயணத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்தது. என் வாக்கு என் உரிமை, மை வோட் இஸ் மை ரைட். தமிழ்நாடு, புதுச்சேரி என 40 தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்ட நியூஸ் 18 விழிப்புணர்வு வாகனம் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கையெழுத்துக்களை பெற்றது. இதன் நிறைவு விழா சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் நடைபெற்றது. 40 தொகுதிகளிலும் 5,30,000 மாணவர்களிடம் பெறப்பட்ட கையெழுத்து கோப்புகளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ 5 லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துக்களை நியூஸ் 18 திரட்டியது மிகப்பெரிய சாதனை என புகழாரம் சூட்டினார். I am very happy to share with you that News 18 has got more than 5 lakh signatures. It's a momentous achievement because all of it has come from students like you, and I'll now expect that all of you come in large numbers and vote on the voting day. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஷால், பல கட்சிகள் உள்ள நிலையில் யார் சரியான மக்கள் பிரதிநிதி என தேர்ந்தெடுக்கப் போவது மாணவ மாணவிகள் தான் என்றார். சிம்பிள் இருக்கிற கட்சி நிறைய இருக்காங்க, சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க, சுயேட்சை வேட்பாளரும் இருக்காங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யாரு கரெக்டான பிரதிநிதின்ட்டு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள கிரீன் சிக்னேச்சரா மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான் அந்த நபர்கள், நீங்க எல்லாரும் தான். நிகழ்ச்சியில் உரையாற்றிய நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தேர்தலில் முதன்முறை வாக்காளர்களின் பங்களிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை எடுத்துரைத்தார். பல நாடுகளோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் ஆர் ஹெல்த் எல்லா செக்டர்லயும் நம்ம இருக்கோம். ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அந்த தூரத்துக்கு அவசியமான ஒண்ணு இந்த யார் வரணும் அப்படிங்கிறதும் யாரை நாம தேர்ந்தெடுக்க போறோங்கிறதும் உங்களோட பங்களிப்பு என்னங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் தான் நியூஸ் 18 இந்த முயற்சி எடுத்தோம். நியூஸ் 18க்கு இதனால எந்த விதமான ரேட்டிங்கோ வேறு எந்த பலனும் வரப்போறது இல்லை. ஆனா ஒரு ஊடகமாக எல்லா நேரத்திலையும் அதை மட்டுமே பார்க்க முடியாது. சமூகத்திற்கான பங்களிப்பாக பொறுப்புமிக்க ஊடகமாக பல நேரங்கள் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமா நடத்தணும். வாக்களிப்பின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு மேற்கொண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்வேறு தரப்பிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. என் வாக்கு என் உரிமை நிகழ்ச்சியின் முழு தொகுப்பு காலை 10:30 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது.